இப்பதான் தங்கம் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கிறனாலும் எனக்கு ராத்திரி எல்லாம் என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கும். இடி இடிச்சாலும் மழை பெஞ்சாலும் ஐயோ என் பேத்தி அங்க தனியா இருக்காளே பயந்துருப்பாளோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருப்பேன். இப்ப நீ வீட்டுக்குள்ளே வந்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை நான் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன். பாட்டி, நான் உள்ள நுழைஞ்ச உடனே அத்தை எவ்வளவு பெரிய சண்டை போட்டாங்க பாத்தீங்கல்ல. அவ்வளவு கோவமா இருக்கிறவங்க முன்னாடி நான் எப்படி பாட்டி இருக்க முடியும்? அதுக்குதான் நான் வெளியே தங்கிக்கிறேன்னு சொன்னேன். நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது சாதாரணமா நடந்துச்சுன்னு நினைக்கிறியா? இந்த ஜென்மத்துல இது நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ நான் கும்பிட்ட சாமி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் உன்னை கைய பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கு. உன் அத்தை உன்னை முன்ன பின்ன பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தாச்சு, அடுத்து எப்படி ரங்கநாயகி மனசுக்குள்ள போகணும்னு யோசி. தங்கம், நீ வேற எதையும் யோசிக்காதம்மா, சரியா? சரிம்மா, உன் துணிமணியெல்லாம் எடுத்து கபோர்டில் வச்சுக்க. பாட்டி உனக்கு ஒரு நல்ல டீயை போட்டு எடுத்துட்டு வரேன். வெளியே எங்கேயாவது தங்கி கொஞ்சம் கொஞ்சமா கதிர், ரங்கநாயகி அத்தை, தாத்தா இவங்க மனசுல எல்லாம் இடம் பிடிச்சு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வரலான்னு பார்த்தா பாட்டி திடுதுப்புன்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்களே. ரங்கநாயகி அத்தை வேற கண்ணுலயே நெருப்ப கக்குறாங்க. ரோகிணி, ராகினி, ரூபினி இவங்க ஒரு பக்கம் முறைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இடையில நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. எப்படியோ பாட்டி சொன்னாங்கங்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாட்டி, இந்த வருஷமும் தாத்தா தான் யூனியன் லீடர். டேய் 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 கதிரி, டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப இது யாரு? ஐயோ, குடு. ஏண்டா லூசா நீ?